அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கும்பகோணம் பார்க்கு செகண்ட் டைம். இப்போ ஸ்கூல் லீவில் கிளம்பியாச்சு. வேறு எங்கே தான் போகிறது, லோக்கலில் எங்கேயாவது போகலாம் ஈவினிங் டயத்தில். குட்டீஸ் அழைச்சிக்கிட்டு குட்டீஸ் வீட்டில் நம்ம வேலை பார்த்துட்டு டயர்டாகி நம்மளுக்கு அடுத்தது வேலை, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் அடுத்த வேலை அப்படி போயிடுது. ஆனால் குட்டீஸ்க்கு விளையாடணும், வெளில எங்கேயாவது அழைச்சிட்டு போ. ஸோ அப்படிங்கும்போது கும்பகோணம் பார்க்கு மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு குட்டி பிளானு. ஈவினிங் நம்ம சாப்பிட்டுட்டு கும்பகோணம் பார்க்கு போயிட்டு அப்புறம் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்மால் பிளான் போட்டிருந்தோம். இப்போ நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் டக்குன்னு பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ்லேயே ஏறியாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு, ட்ராவலும் போயிட்டுருக்கு. இப்போ கும்பகோணத்துலேயும் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஊர் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் இருக்கும். அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். டவுன் பஸ்ஸு, ரூட் பஸ்ஸு, அப்புறம் சென்னைக்கு போகிறது, விழுப்புரம், பாண்டிச்சேரி, ஸோ அந்த மாதிரி ஒரு தனித்தனி பிளேஸில் இருக்கும். இப்போ நாங்கள் கும்பகோணம் ரீச் ஆயாச்சு. நான் பஸ் ஸ்டாண்டு இப்போ வேறு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு, டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வரப்போகிறேன். என்னோட சிஸ்டரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. என் சிஸ்டர் வர வரைக்கும் சரி இந்த பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் அங்கே போய் உட்காந்துடலாம். ஒரு 5 மினிட்ஸில் அக்கா ரீச் ஆகிடுவாங்க. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஒரே ட்ராவல் தான். ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளேயே கும்பகோணம் வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் எங்கள் 2 பேருக்கும் 2 ஊர்லேயும் ட்ராவல் இருக்கும். நானும் பஸ் ஏறும்போது ஒரு ஃபோன் பண்ணிவிடுவேன், அக்காவும் நானும் பஸ் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கரெக்டாக நாங்களும் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ரீச் ஆகிடுவோம். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டேன். அக்காவும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டாங்க. இப்போ கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஒரு பார்க்கு போனோன்னா டைமண்ட் தாண்டி பார்க் இருக்குது. இப்போ டைமண்டுக்கு போகணுன்னா கொஞ்சம் நடக்கணும். எல்லாமே மெயின் ரோடாக இருக்கிறதுனால நம்ம மட்டும் சிங்கிளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நடந்து போயிடலாம். ஸோ அதனால் ஒரு ஆட்டோ இல்லாட்டி மினி பஸ்ஸு அப்படி தான் போகணும். ஆட்டோ மினி பஸ்ஸு ரெண்டுமே ஒரே காசு தான். நாங்கள் மினி பஸ்ஸு அங்கே நிறையா இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளி டைமண்டில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி பஸ் ஏறிட்டோம். அங்கேருந்து நாங்கள் டைமண்டில் ரீச் ஆயாச்சு. ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போயிடலாம். அங்கே ஸ்நாக்ஸ் இருக்காது, கல்ல தான் இருக்கும். அவிச்ச கல்ல, பட்டாணி, ஸோ இந்த மாதிரி கல்ல ஐட்டம்ஸ் தள்ளுவண்டியில் இருக்கும். சிப்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற பேக்கரியில் ஏதாவது ஜூஸு, கல்ல அப்படி வாங்கிட்டு நம்ம பொறுமையாக நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் நடந்து போயிட்டுருக்கோம். காந்தி பார்க்கும் ரீச் ஆயாச்சு. இதுதான் கும்பகோணம் காந்தி பார்க்கு. நல்ல பிளேஸ். ஈவினிங் டயத்தில் பெரியவங்களாம் உட்காந்து காத்தோட்டமாக உட்காந்து பேசுவாங்க. பட் காற்று கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அது என்னன்னு தெரில, காற்று சரியாக வரமாட்டேங்குது. நிறையா மரம்லாம் இருக்குது, அதிகமாக காற்று வரல. ஒரு 6:30 மேலே தான் காற்றே கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அது என்ன மாயம்னு தெரில. அது வரைக்குமே நாங்கள் கதை பேசிட்டு தான் உட்காந்தோம். இப்போ உள்ளார ரீச் ஆனோன்னே இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ கல்லையும் வாங்கியாச்சு, ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு, ஜூஸ் வாங்கியாச்சு. அப்படியே நாங்கள் நான் என்னோட சிஸ்டர் உட்காந்து கொஞ்சம் கதை பேசிகிட்ருப்போம். நாங்கள் கதை பேசுகிறதுக்கு கொஞ்சம் பூவும் வாங்கிட்டோம். இப்போ பூ சீசன், நிறையா மல்லிகைப்பூ, முல்லைரும்புலாம் பூ சீசனாக இருக்குது. இப்போ பூ சீசன். இப்போ நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 1/4 கிலோ 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். 30 ரூபாலையும் இருக்குது, 50 ரூபாலையும் இருக்குது. ஸோ அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி விற்பாங்க. நான் நல்லா மலர்ந்துருச்சுன்னா 30 ரூபா, இல்லை மொக்காவே இருந்துச்சுன்னா 50 ரூபா 1/4 கிலோ. ஈவினிங் ஒரு 5 o'clock தான் நாங்கள் கும்பகோணம் வந்திருந்தோம். அப்போ அந்த ரேட்டில் தான் விற்றுருந்தது. இதை கொஞ்சம் ஒரு 6 o'clock மேலே ஆயிடுச்சுன்னா அது ஒரு ரேட்டாக இருக்கும். ஒரு 8 o'clockன்னா அது இன்னும் சீப்பாக இருக்கும். பூவு ரொம்ப மலர்ந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் விற்பாங்க. நாங்கள் ஒரு 1/4 கிலோ பூ வாங்கிட்டு கட்டிக்கிட்டு சும்மா பேசிட்டு கடலை சாப்பிட்டுட்டு பேசிட்டு உட்காந்துருந்தோம். குட்டீஸ் தான் நல்லா விளாண்டாங்க. நிறையா பேர் கும்பகோணத்தில் இருக்கிறவங்க, அந்த கும்பகோணம் தாண்டி சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் ஜேன்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே நாங்கள் கிளம்பியிருந்தோம். அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. இதே சண்டேவாக இருந்தால் ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும். சண்டேவும் ஒன் டைம் நாங்கள் வந்திருந்தோம், செம்ம ரஷ்ஷாக இருந்தது. இப்போ சாட்டர்டேங்கிறதுனால இந்த அளவு கூட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் டைம் போக போக 6 o'clock மேலே தான் நிறையா பேர் வரவே ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறையா பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் இந்த பார்க் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸு, அப்புறம் மார்னிங் தான் ஓப்பனில் இருக்கும்.
நாங்கள் ஆல்ரெடி வந்து கும்பகோணம் பொருட்காட்சி போயாச்சு, ஷாப்பிங் பண்ணியாச்சு, ஃபுட்டு வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ என்ன பண்ணுறது, லீவில் 1 மந்த்து சரி மறுபடியும் வரலாம். சும்மா ஈவினிங் டயத்தில் நான் மறுபடியும் குட்டீஸ் அழைச்சி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களை வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் வந்துச்சு. என்னோடய பையன் எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க, இவனும் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா பார்க்லேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 7:00 கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சாரா வந்து புர்கா பார்ப்போம், கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரீச் ஆயாச்சு. சாரா வந்து எப்படி இருக்குது கலெக்ஷன், பேக்கு, புர்கா. ஸோ இந்த புர்கா ஷாலு, இது புர்கா வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் போயிருந்தோம் பக்ரீத்துக்கு. புர்கா வந்து கலெக்ஷன் வந்து அவ்வளோத்துக்கு எங்களுக்கு செட் ஆகலை, பிடிக்கலை. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறுபடியும் சரி நைட்டு வந்து 8:00 ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வெளியில் வந்தால் கண்டிப்பாக பசி வந்துடும். என்னோடய பையனுக்கு ஃபஸ்ட்டு பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிடுவான். என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் எப்போதும் வீட்டுக்கு போகிறது. அதனால நாங்கள் வந்து ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்கா ஊருக்கு போயிட்டாங்க, நான் வந்து என்னோடய ஊருக்கு வந்துட்டேன். இப்படி தான் எங்களோட ட்ராவல் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.